தலைமைச் செயலகத்தை சொகுசு பங்களாவாக மாற்றும் முதல்வர் விஜய் புதிய சர்ச்சையில் சிக்கிய தாவேகா. அதாவது சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமாக திகழும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தற்போது இயங்கி வரும் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு தீவிரமாக இறங்கி உள்ளது. தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் நிர்வாகப் பணிகளை மேலும் துரிதப்படுத்தவும் நவீன வசதிகளுடன் கூடிய உள்கட்டமைப்பை உருவாக்கவும் இந்த இடமாற்றமானது அவசியமானதாக கருதப்படுகின்றது. இதற்காக சென்னை நகரின் முக்கிய பகுதிகளில் கூட பல இடங்கள் பரிசீலிக்கப்பட்டு வந்ததாலும் தற்போது பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைப்பதற்கான பூர்வாங்க ஆய்வுப் பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டும் வருகின்றனர். இந்த திடீர் இடமாற்ற முடிவுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக பொதுமக்களின் போக்குவரத்து நலன் முதன்மையாக பேசப்படுகிறது. தற்போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தலைமைச் செயலகம் இயங்குவதால் முதல்வர் தினசரி தனது இல்லத்திலிருந்து கோட்டைக்கு வந்து செல்லும் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பெருமளவு போக்குவரத்து மாற்றங்களும் நெரிசல்களும் ஏற்படுகின்றன. முதலமைச்சரின் கான்வாய் வாகன அணிவகுப்பு செல்லும் ஒவ்வொரு முறையும் நகரின் முக்கிய சாலைகளில் பொதுமக்கள் படும் சிரமங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கமாகும். பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்பட்டால் முதல்வர் தன்னுடைய இல்லத்திலிருந்து மிக குறைந்த நேரத்தில் எவ்வித போக்குவரத்து தடையின்றி எளிதாக அலுவலகத்திற்கு வந்து செல்ல முடியும். முதல்வரின் அன்றாட பயண நேரத்தை இது பெருமளவில் மிச்சப்படுத்துவதுடன் நகரின் மற்ற பகுதிகளில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாத வகையில் போக்குவரத்து சீராக இருக்கவும் இது வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் திட்டமிட்டுள்ளது. நிர்வாக ரீதியிலான இந்த வசதியை மையமாக கொண்டே அதிகாரிகள் இந்த இடத்தை மிகவும் உகந்ததாக தேர்வு செய்து தொடர் ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சும் கடல் காட்சியை கண்டு ரசிப்பதில் தமிழக முதல்வர் விஜய் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்பது பலரும் அறிந்த ஒரு உண்மையாகும். ஏற்கனவே கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அலுவலக அறை கூட வங்காள விரிகுடா கடலை நோக்கிய கோணத்தில் 10வது மாடியிலிருந்து பரந்த கடலை காணும் வகையில் சிறப்பு மாற்றங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் தன்னுடைய அலுவலக பணிகளுக்கு இடையே மன அமைதிகளையும் புத்துணர்ச்சிகளையும் பெற இதுபோன்ற இயற்கை சூழல்கள் பெரிதும் உதவும் என்பதால் அவருடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான கட்டமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டும் வருகின்றன. தற்போது புதிதாக திட்டமிட்டுள்ள பட்டினப்பாக்கம் பகுதியும் வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டியே அமைந்துள்ளதால் அங்கிருந்து விரிந்த கடலின் இயற்கை அழகை முழுமையாக கண்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான சூழல் அமையும். கடலுக்கு மிக அருகே அமைதியான மற்றும் பிரமாண்டமான சூழ்நிலையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய தலைமைச் செயலகம் அமைந்தால் அது நிர்வாகப் பணிகளுக்கு இடையே முதல்வருக்கு மிகுந்த மனநிறைவையும் புதிய புத்துணர்ச்சிகளையும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனால் துறைசார் அதிகாரிகளும் இந்த இடத்திற்கு அதிக முன்னுரிமை அளித்து அதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவுபடுத்தி வருகின்றனர். பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது தொடர்பான அனைத்து முதற்கட்ட ஆய்வுகளும் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இது குறித்து விரிவான வரைவு அறிக்கை விரைவில் தயாரிக்கப்பட்டும் முதலமைச்சரின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. முதல்வரின் முறையான அனுமதி கிடைத்தவுடன் இதற்கான நிலம் கையகப்படுத்தல் மற்றும் பிரமாண்டமான கட்டுமான பணிகளுக்கான அரசாணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் உறுதியாக தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். அதிலும் முக்கியமாக இந்திய அரசியல் தலைமைச் செயலக கட்டடங்கள் வெறும் அரசு நிர்வாக மையங்கள் மட்டுமல்ல, அவை பல வரலாற்று நிகழ்வுகளுக்கும் மாற்றங்களுக்கும் சாட்சியாக அமைபவை. அந்த வகையில் தமிழக தலைமைச் செயலகத்தில் இயங்கி வரும் முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் செய்யப்பட உள்ளது. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கோட்டை கட்டத்தில்தான் இதுவரை முதலமைச்சர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. எம்ஜிஆர், மு. கருணாநிதி, ஜெயலலிதா, ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மற்றும் மு. ஸ்டாலின் உள்ளிட்ட பல முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த பாரம்பரிய அறையிலிருந்தே தங்களுடைய அரசு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த மே 10ஆம் தேதி பொறுப்பேற்று கொண்ட தற்போதைய முதலமைச்சர் விஜயும் இந்த அறையிலேயே தனது நிர்வாகப் பணிகளை தொடங்கினார். இருந்தாலும் தற்போதைய அலுவலக அறையானது வெளிக்காற்று வராத வகையிலும் வெளிப்புற நிகழ்வுகளை காண முடியாதபடியும் முழுவதும் குளிர்சாதன வசதியுடன் மூடப்பட்ட அமைப்பாகவே உள்ளது. நவீன கார்ப்பரேட் பணி அலுவலகங்களைப் போல இயற்கை காட்சிகளையும் வெளியிலிருந்து மக்கள் மற்றும் வாகன நடமாட்டத்தையும் பார்த்தவாறே பணியாற்ற முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகுதான் முதலமைச்சரின் அலுவலகத்தை கோட்டை கட்டத்திற்கு அருகில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு மாற்ற திட்டமிட்டது. இந்த தளத்திலிருந்து பார்க்கும் போது சென்னை துறைமுகம், அதன் பின்னணியில் படர்ந்து விரிந்துள்ள வங்காள விரிகுடா கடலும் தெளிவாக தெரியும் வகையில் அமைந்திருப்பது இதன் சிறப்பு.
இந்த புதிய அலுவலக அமைப்பிற்காக அரசு தரப்பில் 5.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடியை 3 பிரிவுகளாக பிடித்து முதலமைச்சரின் முதன்மை அறை, தனிச் செயலாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கான அறைகள், நவீன வசதிகளுடன் கூடிய ஆலோசனை கூட்ட அரங்கு போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் வாஸ்து நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றி இந்த அறைகள் வடிவமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. உயர் பாதுகாப்பு அம்சங்களுக்கும் இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. 10வது தளத்தின் கண்ணாடிகள் மற்றும் மொட்டை மாடி பகுதியில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான ஒப்பந்ததாரரை தேர்ந்தெடுப்பதற்கான டெண்டர் நடைமுறைகளை பொதுப்பணித்துறை தொடங்கியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 3 மணி வரை பெறப்பட்டு அன்றைய தினமே மாலை 4 மணிக்கு திறக்கப்பட உள்ளன. ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதிலிருந்து 90 நாட்களுக்குள், அதாவது 3 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து புதிய அலுவலகத்தை ஒப்படைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் போதையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கப் போவதாக சொன்னார் முதலமைச்சர் விஜய். அவர் செல்ஃபி எடுப்பதற்கும் ரீல்ஸ் போடுவதற்கும் தான் அரசு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில கல்லூரியில் நடத்தியது தாவேக அரசு. அதில் போதை மற்றும் புகையிலை இல்லாத வளாகம் என்ற விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் விஜய். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அழிப்பு நடவடிக்கையை காணொலி மூலமாக பார்வையிட்டார். போதைப் பொருளை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு பதக்கங்களையும் வழங்கினார். மாணவர்கள் போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்க வைக்கப்பட்டார்கள். போதைப் பொருட்களை முழுமையாக ஒழித்து விட்டதைப் போல தாவேக அரசு மார்த்தட்டி கொண்டது. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி தனது குழந்தையை போலீஸ் உடை அணிந்து அழைத்து வைத்திருந்தார். அந்த குழந்தையை முதலமைச்சர் விஜய் தூக்கி கொஞ்சினார். அதுதான் மீடியாக்களில் பெரிதாக வரவழைக்கப்பட்டது. நிகழ்ச்சிகளை அந்த ரீல்ஸ் எடுக்கத்தான் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ரியல் காட்சிகள் என்ன? போதை கும்பலில் இருப்பவர்கள் பெயரை சொன்ன காரணத்திற்காகவே உடனெடுக்கும் மாணவர்களால் அடித்தே கொல்லப்பட்டுள்ளார் ஒரு மாணவன். கோவை பொள்ளாச்சி சாலை பிரீமியர் மில் அருகே இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவர் அமுதன் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கொண்ட கும்பலால் சரமாடியாக தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். விடுதியில் நடந்த போதைப் பொருள் பழக்கம் குறித்த தகவல்களை நிர்வாகத்திடம் அமுதன் கூடியதால் ஆத்திரமடைந்த சக மாணவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மாணவனை கடத்தி கத்தியால் குத்தியும் இரும்பு ராடால் அடித்தும் கொலை செய்துள்ளது அந்த கும்பல். போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் அமுதன் தெரிவித்ததால் கொலை செய்யப்பட்டதாக அமுதனின் பெற்றோர் சொல்லி இருக்கிறார்கள். மாணவர் அமுதன் உயிரிழப்புக்கான காரணத்தை மூடி மறைக்க முயற்சி நடைபெறுவதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அமுதனின் தந்தை கென்னடி அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக உள்ளார். சில நாட்களுக்கு முன்பு விடுதியில் சமையல் பணி செய்யும் பணியாளர்கள் சிலர் போதைப் பொருள் பயன்படுத்துவதை எனது மகனும் அவருடைய நண்பனும் பார்த்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவை கொலை சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டசபையில் எழுப்பிய கேள்விக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் பதிலளிக்கவில்லை. அவர் பதிலளிக்காமல் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லியிருக்கிறார். கோஷ்டி மோதல்தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். அப்படியானால் கொல்லப்பட்ட மாணவனின் பெற்றோர் பொய் சொல்கிறார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வந்தது. இதேபோல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் தலைமைச் செயலகம் சொகுசாக அமைக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய புதிய சர்ச்சையாகவும் பேசப்பட்டு வருகிறது.